டேய் மொத்த காசு அழிடாதடா. டீ கடை பாக்கி கொடுக்கமாண்ணா சொல்றத செய்டா. அக்கா வணக்கம்க்கா. பொறுக்கி பொறுக்கியா? யாரா அந்த பொண்ணு? நான் சொல்ல கிளைமேக்ஸ் பத்தி கமிஷனர் கூறுமுக்கேன். வா வா. ஏமா நில்லு. அக்கா உன் பேரு என்னக்கா? மோகனா. ஆம்பளை பேரா இருக்குதா? போலீஸ் குடும்பத்துல அப்படித்தான் இருக்கும். மோகனா. ஓ மோகனாவா? அந்த பேருக்குல நாங்க படம் காட்டுறதில்ல. நான் இங்க படம் பார்க்க வரலையே. நான் அப்பவே நினைச்சேன் இவ வேவு பார்க்க வந்திருப்பா, உஷாரா இருப்போம். காயின் இருக்கா? இல்ல நமக்கு தான் தெரியும். இந்தமா. பயப்படாதீங்க, நான் வீட்டுக்கு தெரியாம தான் வந்திருக்கேன். எதுக்கு? ஒண்ணு பார்க்கதான். இவனை பார்க்கணும். என்ன வாசு பார்க்க முடியும்? டேய் நீங்கள் காதலுக்கு மரியாதை கொடுப்பதற்காகவே பிறந்தவர். வெற்றி நிச்சயம். வாசு தானே? மேல ஆபீஸ் ரூம்ல ஆட்டோல இல்லடா. என்னடா டே? தியேட்டருக்குள்ள. கரெக்ட். ஓகே ஃபாலோ மீ. நீங்க வாசு தானே பார்க்கணும். இந்த ஃபைட் மாஸ்டர் கூட்டிட்டு போவாரு. ஏய் பாத்தியா? போடா டே. நீங்க வாங்க. எங்க? இந்த கபாலி. இந்த தியேட்டர்லயே வாசுவை எப்படி எழுப்பணுங்கிற ரகசியம் எனக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப பாருங்க, நான் யாரும் என் திறமை என்னங்கறத காட்டுறேன். வாசு 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 அடி செர்பட. எங்க வந்த? கை எப்படி இருக்கு? இத பாரு வாசு, உன்னை பத்தி நான் எங்க வீட்ல மூச்சு கூட விடாம வந்திருக்கேன். நான் மூச்சு விட்ட விஸ்கி வாசம் தான் வரும். பேசின காதை தான் பொத்திக்கணும். மூச்சு பேச்சே சரியில்லாத நீ எப்படி அவ்வளவு நல்லா பாடின? இதெல்லாம் உனக்கு அனாவசியம். உன்னை ஏண்டா கடத்தணும்னு இருக்கு. எனக்கு எனக்கு உன்னை விட்டு ஏண்டா வந்தோன்னு இருக்கு. எதிர்பார்க்காத ஆள்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத நேரத்துல பாட்டு வந்ததுதான் அட்ராக்ஷன் ஆன. ஒரு வாரமா குழம்பி தவிச்சேன். இல்ல வாசு, இசைய வச்சுதான் உன்னை பிடிச்சது. ஆனா இப்போ இசையே இல்லைன்னா கூட உன்னை பிடிக்குமோன்னு தோணுது. கேட்காமல எல்லாம் கிடைக்கிற ஃபேமிலி தான் நான். இப்போ உன்னே கேட்கிறேன் வாசு. இது பார் வெறும் திரை. இதுல நான் படமே பார்த்தது இல்ல. அதுக்கும் இதுக்கும் எல்லாமே சென்டிமெண்டல் பேத்தலுங்க. கத்தாத வாசு. வெளிச்சத்தை பொறுத்துதான் நிழல் நீளமா விழறதும் குறைவா விழறதும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வெளிச்சத்துக்கு வரியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன் கடந்த கால நிழலோட நீளம் குறையும். மனசு விட்டு 2 பேர் பேசிக்கிட்டாலும் சரி, 4 பேர்கிட்ட சொல்லிக்கிட்டாலும் சரி, எதையுமே சரிப்படுத்தலாம். உனக்கு எல்லாமா நான் இருக்கேன் வாசு. என்ன 2 பேர் பெத்தாங்க, 4 பேர் சுமப்பாங்கன்னு தெரியாது. எனக்கு ஒருத்தர் வேணும். தூங்குறவங்களை இனிமே எழுப்பாத. போ போடி.